Hi, hello everybody. I am our Malini. This is your Malini Simple Grammar class. நம்ம கிளாஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பக்கம் வாய்ஸ் வீடியோஸ் வந்து imperative sentences request order command எல்லாத்துக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். So next we are going to see the interrogative. Okay, interrogative பார்க்கறதுக்கு முன்னாடி so இப்போ 12th எல்லாமே 11th portion கம்ப்ளீட் பண்ணிட்டு 12th portions வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ அப்படியே நம்ம வந்து 12th பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா தான் சரியா. ஸோ என்னன்னா இதுல ஃபர்ஸ்ட் என்னென்ன கண்டென்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 6 டாபிக்ஸ். அந்த 6லயும் ஈச் ஒன் யூனிட்லயும் பார்த்தீங்களா ப்ரோஸ் poetry supplementary. So 6 prose இருக்கு, 6 poetries இருக்கு, 6 supplementaries இருக்கு சரிங்களா. முதல்ல first poetry ஆன the castle தான் நம்ம வந்து பார்க்க போறோம். So ரெண்டு stanza, first 2 stanzas with explanation நான் உங்களுக்கு சொல்றேன். So we are going to see the first one poetry, the castle. Listen very carefully, castle தான் பார்க்க போறோம் சரிங்களா. So shall we see the today's class? So poem 1 actually எல்லாருமே poem னு pronunciation கொடுக்குறீங்க. That is the wrong pronunciation. You have to pronounce poem, the name of poem, the first poem. In first unitல பாத்தீங்கன்னா the castle னு படிச்சிராதீங்க, castle னு தான் படிக்கணும். The name of the poem castle, it was written by Edwin Muir. னு சொல்லணும். The meaning of castle பார்த்தோம்னா கோட்டை. For example St. George கோட்டை, சிஞ்சி ஃபோர்ட் and கோல்கண்டா ஃபோர்ட், ரெட் ஃபோர்ட், இதெல்லாம் சொல்றோம்ல இந்த மாதிரி தான் வந்து அது ஒரு கோட்டை. அந்த கோட்டையை பத்தின அந்த ஒரு போயிட்டு இந்த மாதிரி நிறைய கோட்டைகள் இருக்குல்ல, இந்த கோட்டைகளை பத்தின ஒரு அழகான ஒரு போயிட்டு இந்த castle. ஆக்சுவலி வந்து இங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன சொல்லுவாங்கன்னா ஹியூஜ் பில்டிங்ஸ், சோல்ஜர்ஸ், வெப்பன்ஸ் இதெல்லாம் எங்க இருப்பாங்க, castle தானே இருப்பாங்க. ஸோ அந்த castle பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த ஸ்டோரி ஆக்சுவலி இந்த போயிட்ரியில் இருக்கிற ஸ்டோரியில பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ்னால ஒரு ப்ராப்ளம் எப்படி வருது, அந்த ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கிற சோல்ஜர்ஸ் எப்படி எல்லாம் ஹாப்பியா இருக்காங்க, இன் பிட்வீன்ல ஒரு பிளாக் ஷீப் வந்து அந்த எல்லாரோட ஓவர் கான்ஃபிடன்ஸ் பிரேக் பண்ணி எப்படி வந்து இந்த castle கோட்டை வந்து மற்ற ஒரு கண்ட்ரி சோல்ஜர்ஸ்னால வந்து ஆக்குபை பண்ணப்படுது அப்படிங்கறத ஃபுல்லா இதுல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ we are going to see the first 2 stanzas. ரெண்டு ஸ்டான்ஸா நிதானமா பாத்துக்கலாம் சரிங்களா. So before seeing them we have to see the author introduction. So about the authorல பாத்தீங்கன்னா எட்வின் மியூர் was a renowned Scottish poet. ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்த ஒரு poet, novelist, translator and also critic. So இவர் வந்து பாத்தீங்கன்னா மொழிபெயர்ப்பாளர், ஒரு கவிஞர், ஒரு எழுத்தாளர் and also விமர்சகர். He was remembered for his vivid poetry. அவர் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட ஒரு அழகான ஒரு பரந்த மனப்பான்மையோட எழுதக்கூடிய, விரிவா எழுதக்கூடிய, கிளியரா எழுதக்கூடிய அந்த ஒரு போய்ட்ரிஸ்க்காக ஒர்க்ஸ்க்காக வந்து அடிக்கடி எல்லாராலும் வந்து ரிமெம்பர் பண்ணப்படுறாரு. He began writing poetry at a relatively old age. வயசான காலத்துலதான் வந்து எழுதுறாரு. And over the course of several years worked out an individual philosophical style for which he gained recognition later in his life. எப்பொழுதுமே நம்ம யூனிக்கா இருக்கும்போது மத்தவங்கிட்ட இருந்து கண்டிப்பா அது வந்து ஒரு அட்ராக்ஷன் கொடுக்கும் இல்லையா. அந்த மாதிரி அவர் வந்து பாத்தீங்கன்னா தனக்கான ஒரு தனித்தன்மையை வெளிப்படுத்துறதுக்காக வந்து இண்டிவிஜுவலா ரொம்பவே யோசிச்சு பிலாசபிக்கலா வந்து போயிட்டு எழுதியிருக்காரு. பிற்காலத்துல அது வந்து அவருக்கு வந்து ஒரு ரெகக்னைசேஷன், ஒரு அங்கீகரிப்பு கிடைச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் போம்ஸ் அண்ட் கோரஸ் ஆஃப் த நியூலி டெட், அதுதான் வந்து இவரோட முதல் முயற்சி, இனிஷியல் அட்டம்ப்ட்னு சொல்லலாம். ஸோ மியூர்ஸ் லேட்டர் கலெக்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா இனிஷியல் அட்டம்ப்டுக்கு அப்புறமா அவர் எழுதுன நிறைய வந்து ஒர்க்ஸ் ஃபேமஸ் ஆனது பாத்தீங்கன்னா வேரியேஷன்ஸ் ஆன் எ டைம் தீம், த நேரோ பிளேஸ், த வாயேஜ் அண்ட் அதர் போம்ஸ், த லாபிரின்த் அண்ட் ஒன் ஃபுட் இன் எடன். இதுதான் ஈடன்னு சொல்லுவாங்க, எடன்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ க்ளோசரி பாருங்க. டெரட் வால்னா ஒரு ஸ்மால் டவர் ஆன் டாப் ஆஃப் castle. மூவர்ஸ்னா பீப்புள் ஹூ ட்ரிம் கிராஸ் அண்ட் லெவல் த லான்ஸ், அதாவது புல்லு இதெல்லாம் வெட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த ஒரு வெப்பனை தான் சொல்றாங்க. ப்ரொவெண்டர்னா ஃபுட்டு, சாப்பாடு. டவரிங்னா டால் டவர்ஸ் வித் ஓப்பனிங்ஸ். டவரிங் பேட்டில்மெண்ட்ஸ்னா ஓப்பனிங்ஸ் டு ஷூட் தி எனிமீஸ், அதாவது நம்ம கன்னெல்லாம் வச்சு ஓப்பன் பிளேஸ் மாதிரி இருக்கும். பெரிய பெரிய கோட்டைகளை பாத்தீங்கன்னா அது இடையில ஓட்டோட்டே இருக்கும். நீங்க வந்து இந்த 23ஆம் புலிகேசியில பாத்திருப்பீங்க இல்லையா, இந்த மாதிரி படங்கள்ல, அதுக்கப்புறம் பாகுபலி எல்லாம் பாத்துருக்கலாம். அந்த டயர்னா ஒன் அபவ் த அதர், அதாவது ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அடுக்கி வச்சிருக்கிறது. ஃப்ரெண்ட்லி அலைஸ் அப்படின்னா ஹெல்ப்ஃபுல் ஆர் சப்போர்ட்டிங் நேஷன்ஸ் ஆர் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், பக்கத்து நாடுகள், நட்பு நாடுகள்னு சொல்லலாம். அவங்க வந்து நம்ம நாட்டுக்கு ஹெல்ப் பண்றவங்களா இருப்பாங்க. ஃபுட் ஹோல்டுனா பொசிஷன், நிலை. குயிக் மீன்ஸ் அலை, உயிரோடு இருக்கிறது சரிங்களா. அடுத்தது பாருங்க
பெய்ட்னா சம்திங் இன்டென்ட் the entice someone to do something, அதாவது துரோகம் பண்றது சொல்லுவாங்களே, யாரோ ஒண்ணு ஒரு காசு கொடுத்து எதனா நீ இதை பண்ணுடா அதை பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே, இறைக்கு வந்து தூண்டில் போட்டு புழுவை விட்டு நம்ம வந்து மீன் பிடிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு ஏதாவது ஒரு தூண்டில் போட்டு அவனை வந்து எப்படியாவது அட்ராக்ட் பண்றது, துரோகி ஆக்குறது. சரிங்களா. விக்ருனா எவில் ஆர் மாரலி ராங், அதாவது ரொம்ப கன்னிங்கா இருக்கிறது. சரிங்களா. ரொம்ப வந்து தந்திரத்தனமா. விக்கெட் கேட்னா ஸ்மால் கேட், அதாவது ரொம்பவே வந்து யாராலும் நுழைய முடியாத ஒரு சின்ன ஒரு வழி. விசார்ட்னா ஏஜ்ட் ஆர் ஓல்டு கார்டு, ரொம்ப வயசான ஒரு காவலாளி. விசர்டு வார்டர். மேஸ் அப்படின்னா வைண்டிங் ஆர் இன்ட்ரைஸ் கன்ஃபியூசிங் பாத், அதாவது சுத்தி வளைச்சு வர பாதை. ட்ரெச்சியஸ் அப்படின்னா டிஸ்லாயல், அதாவது நேர்மை இல்லாதவங்கன்னு அர்த்தம். க்ரோனா லேமண்ட் கிரை, அதாவது அழுது புலம்புறது. சிட்டாடல்னா சேஃப் அண்ட் ஸ்ட்ராங் ஃபோர்ட், ரொம்ப வலிமையான பாதுகாப்பான ஒரு கோட்டை. ஓவர் த்ரோன்னா டிஃபீட்டர், அழிக்கிறது. கான்குவர்ட் சண்டை போடுறது, அழிக்கிறது சண்டை போடுறது. மெயின்டைன் அப்படின்னா பிலீவ், நம்புதல். ஓகே, இவ்வளவுதான் க்ளோசரி. க்ளோசரி நீங்க பாத்துட்டீங்க. ஏன்னா நம்ம வந்து 3 synonyms 3 antonyms கேட்கும்போது நம்ம கண்டிப்பா அதை எழுதுறோம், நம்ம க்ளோசரி புக்லயும் பாத்துக்கணும் இல்லையா. So we have seen author introduction and also glossary. So next நம்ம பார்க்க போறது the 2 stanzas of the first poem, The Castle. It was written by Edwin Muir. So first 5 lines. All through that summer at ease we lay, and daily from the turret wall we watched the movers in the hay, and the enemy half a mile away. They seemed no threat to us at all. அதாவது சம்மர் ஹாலிடேஸ் இருக்கு இல்லையா, அந்த வெயில் காலம் ஃபுல்லாவே நாங்க வந்து நல்லாவே ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தோம். ஆனாலுமே நாங்க என்ன பண்ணோம்னா, மிகப்பெரிய கோட்டையில அந்த ஒரு டரட் வால் இருக்கு இல்லையா, அந்த ஸ்மால் டவர், அதுல வந்து எட்டி எட்டி பாத்துக்கிட்டே இருந்தோம். வி வாட்ச்ட் தி மூவர்ஸ் இன் தி ஹே, அதாவது அந்த வெப்பன்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய வந்து புல்வெளிகள்லாம் இருக்கு இல்லையா, அங்க வந்து நாங்க போட்டு வச்சிருக்கிறோம். அங்க எல்லா இடத்துலயும் நாங்க பாத்துக்கிட்டே இருப்போம், வாட்ச் பண்ணிட்டே இருப்போம். அந்த எனிமி ஹாஃப் அ மைல் அவே, நல்லா பாத்துக்கோங்க. அங்க வந்து எங்களுக்கு எங்க எனிமீஸ் எல்லாம் வந்து 1/2 மைல் தூரத்துல இருக்காங்க. they seem no threat to us at all. எங்க கிட்ட வந்து நிறைய வந்து வெப்பன்ஸ் இருக்கு, நிறைய சோல்ஜர்ஸ் இருக்கு, நாங்க வந்து தைரியமா இருக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவர் கான்பிடன்ஸோட நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கு பயம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. So throughout the summer the guards, the soldiers were stress free. எல்லாருமே வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்காங்க. they had no fear of any threatening from the enemies. யார்கிட்ட இருந்தும் அவங்களுக்கு பயம் கிடையாது. they watched the people trimming grass and leveling the lawns in the hay. அதாவது அவங்க வந்து கண்டினியூஸா அந்த பீப்புளா ட்ரீம் பண்ற கிராஸை பார்த்துக்கிட்டு, அதுக்கப்புறமா வந்து அந்த லான்ஸ், அதாவது அந்த புல்வெளியில் இருக்கிற அந்த ஒரு ஹே குவியல் இருக்கும் இல்லையா, அந்த குவியல் இருக்கிற லான்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஜாலியா இருக்காங்க. and the enemies were half a mile away and they seemed not a threat at all to anyone in the castle. அதாவது அங்க இருக்கிற எனிமி எல்லாமே 1/2 மைல் தூரத்துல இருக்காங்க. அவங்க வந்து அவங்களை கண்டு எங்களுக்கு பயம் இல்லை அப்படிங்கறத ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த 5 லைன்ஸ்ல சொல்லியிருக்காங்க. இதுல ரைமிங் வேர்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரைமிங் வேர்ட்ஸ் பாத்துக்கலாம். இந்த லாஸ்ட் லெட்டரோட சவுண்ட் தான் பார்க்கணும். லை, ஹெய், அவை. சோ இங்க ஏ, நம்ம ரைமிங் வேர்ட்ஸ் எப்போதுமே நான் 10th டீச் பண்ணும்போது சொல்லியிருக்கேன், ஸ்மால் லெட்டர்ஸ்ல தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஏ டு இசட் வரைக்கும். ஸோ இங்க ஏ, அப்ப ஹெய் சவுண்ட், இங்கேயும் ஏ, இங்கேயும் ஏ. நெக்ஸ்ட் வால், ஆல், ஒரே சவுண்ட், லை, ஹை, அவை. இங்க பி, பி. புரிஞ்சுதா? அப்போ ரைமிங் வேர்ட்ஸ் நம்ம லை, ஹெய், அவை, வால், ஆல். இங்க ரைம் ஸ்கீம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஏ பி ஏ ஏ பி. ஸோ ரைமிங் வேர்ட்ஸ், இது ரைம் ஸ்கீம் வெரி ஈஸி. இதுக்கு ஒரு 1 மார்க் பாத்துக்கோங்க. வெரி கேர்ஃபுல்லி நம்ம வந்து நோட் பண்ணிக்கிறோம். அண்ட் ஆல்சோ இங்க டரட் வால் இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா எபிதெட்ல வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. சரிங்களா? see the second stanza. For what we thought had we to fear, with our arms and provender load on load, our towering battlements trier on trier, and friendly allies drawing near, and every leafy summer road. இந்த செகண்ட் ஸ்டான்ஸால என்ன சொல்றாங்கன்னா, why should we fear, நாங்க எதுக்காக பயப்படணும், at the same time we have enough manpower and also weapons and also provender, that means food, நிறைய food இருக்கு, load on load இருக்கு, we have enough food and also enough weapons
actually food in plenty. They had plenty of all towers with openings. அதாவது அந்த ஷூட் பண்ணுவாங்க இல்லையா, கன்னை வச்சு ஷூட் பண்றதுக்கு அந்த ஓப்பனிங் டவர்ஸ் இருக்கு. ஸோ அந்த எனிமீஸ் ஃப்ரம் வேரியஸ் ஹைட்ஸ், நாங்க வந்து வி கேன் ஷூட் அவர் எனிமீஸ் ஃப்ரம் வேரியஸ் ஹைட்ஸ். நிறைய உயரமான அந்த அந்த டரட் வால்ங்கிறது ஆக்சுவலி வந்து அந்த உயரமான அந்த கோட்டையில் இருக்கிற அந்த ஒரு சின்ன ஒரு கோபுரம். அங்க இருக்கிற அந்த ஓட்ட வழியா நாங்க என்ன பண்ணிடுவோம்னா எதிரிகளை நாங்க சுட்டு வீழ்த்திடுவோம். அப்படி இருக்கும்போது why have to be feared, ரொம்ப பயமா நாங்க இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. தென் பாத்தீங்கன்னா their friendly allies were drawing near on every leafy summer road. நாங்க பார்த்தோம்னா எங்களுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா எங்களோட நட்பு நாடுகள் இருக்கு. நட்பு நாடுகள் எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்லி கண்ட்ரீஸ் டெஃபினெட்லி தே would help and also on every leafy summer road. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த சம்மர்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் கோடை காலத்துல நிறைய வந்து இலைத்தலைகளோட செடிகள்லாம் இருக்கிறத மரங்களை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஸோ நாங்க ஏன் கவலைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்டாண்ட்ஸாலையுமே வந்து அவங்க கவலை இல்லாம பயம் இல்லாம அவங்களோட அந்த எதிரி நாட்டை பத்தி யோசிக்காம இருக்காங்க. அதாவது ஓவர் கான்பிடன்ஸோட இருக்காங்கிறது இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அவங்களோட நெகட்டிவாவும் அமைஞ்சு போயிருது. சரிங்களா? ஸோ ஏதாவது ஒரு கன்னிங் பர்சன் வந்து அப்ப என்ன பண்ணிடுவாங்க, ஒரு லஞ்சம் மாதிரி கொடுத்து கடைசியில வந்து அவங்கள தன்னோட வழிக்கு இழுத்தாங்கன்னா அந்த கண்ட்ரியோட அந்த ஓவர் கான்பிடன்ஸ் ஒழிஞ்சு போயிடல. அந்த மாதிரிதான் ஒரு நிகழ்வு நடக்க போகுது. ஸோ அதுதான் வந்து இங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல செகண்ட் ஸ்டாண்ட்ஸ்ல பாருங்க, ஃபியர் லாஸ்ட் வேர்ட் ஃபியர், லோடு டயர் நியர் ரோடு. ஸோ லோடு அண்ட் ரோடு இது பாத்தீங்கன்னா பில வரும் கன்ஃபார்மா. இங்க ஃபியர் ஏ, டயர் ஏ, நியர் ஏ, ஏபி ஏஏபி. இதுதான் வந்து ரைம் ஸ்கீம். ஸோ ரைமிங் வேர்ட்ஸ் ஃபியர், டயர், நியர் and load road, இது ரெண்டும் rhyme scheme AB AAB. So in our next class we are going to see the remaining 1 2 3 4 stanzas with proper explanation. Thank you all of you.